உங்களோட பிசினஸ் நல்லா க்ரோ ஆகிறதுக்கு கண்டிப்பா நீங்க இந்த சில ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸை உங்க பிசினஸ்ல இருந்து ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன் நான் ப்ராடக்ட் சர்வீசஸை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, உங்களுடைய பிசினஸ்ல ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மி ப்ராஃபிட் தான் கொடுக்கும். ஆனால் உங்களுடைய நிறைய எனர்ஜி அண்ட் டைம் ஆர் உங்களோட டீமோட நிறைய எனர்ஜி அண்ட் டைம் அது கன்சியூம் பண்ணுறதுனால உங்கள் பிஸ்னஸ் அது ஸ்லோ பண்ணுது. நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸோட நான் கோச்சிங் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னா, அவங்க ஆக்சுவல் ப்ராஃபிட் நிறைய ப்ராஃபிட் பண்ணுறாங்க. பட் ஒரு சில ப்ராடக்டில் நிறைய லாஸ் ஆகுறதுனால அந்த ப்ராஃபிட் அங்கேயே காம்ப்ரமைஸ் ஆகி ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சமான ப்ராஃபிட் இல்லைன்னா சம்டைம்ஸ் ப்ராஃபிட் இல்லாத மாதிரி ஒரு லெவலுக்கு போயிடுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு சில ப்ராடக்ட்ஸை நம்ம கண்டினியூவஸா நம்ம பிசினஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணாம வச்சுக்கிட்டே இருக்கிறது தான். இப்போ ஒரு கேட்ரிங் ஒருத்தர் வந்தாரு கோச்சிங்க்கு. அவங்க கேட்ரிங் பிசினஸ்ல இருக்காரு அவரு. ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா, சார் எனக்கு இதுதான் என்னுடைய கஸ்டமர் பேஸ், இதுல தான் எனக்கு இந்த மாதிரி தான் ப்ராஃபிட்ஸ் வருது அப்படின்னு. ஸோ நான் அனலைஸ் பண்ணதில் இன்னும் அதுல ப்ராஃபிட் அதிகப்படுத்த முடியும். ஏன் அப்படின்னா, அவங்க சில சின்ன சின்ன ஆர்டர்ஸ் எடுக்கிறதுனால அவருடைய ப்ராஃபிட்ஸ் சிலது அந்த சின்ன ஆர்டர்ஸ்ல போயிடுது. ஏன் அப்படின்னா, அந்த சின்ன ஆர்டர்ல மார்ஜின் இஸ் வெரி லெஸ். ஆனால் அதுக்காகவும் அந்த டீம் வேலை செய்யணும், கோஆர்டினேஷன், ஃபோக்கஸ் இந்த மாதிரி நிறைய இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஃபிட் நிறைய டைம் அதுலேயே போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதை கட் பண்ண சொல்லதுக்கு அப்புறமா ஒரு மினிமம் ஆர்டர் குவான்டிட்டின்னு அவங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவருடைய பிஸ்னஸில் அந்த ப்ராஃபிட் அதிகமாக ஆரம்பிச்சுது. இதே மாதிரி இன்னொரு 2 எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு இன்டீரியர் பண்ணுறவங்க, அதாவது கமர்ஷியல் இன்டீரியர் பண்ணுறவங்க, அவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கப்புறம் நான் 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நான் பண்ணவே மாட்டேன், 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸ்க்கு மட்டும்தான் நான் இன்டீரியர் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதன் மூலயமா அவங்க பெரிய பெரிய கிளைண்ட்ஸை மட்டுமே அட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஸ்மால் கிளைண்ட்டோடைய கோஆர்டினேட் பண்ணி நிறைய பண்ணும்போது அதுக்கான டைமும் பெரிய கிளைண்ட்டோட கோஆர்டினேட் பண்ணி அந்த டிசைன்ஸ் அந்த எக்ஸிக்யூஷன் டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் சிமிலராக இருந்தாலும் ப்ராஃபிட் வைஸ் அது ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால அவங்க அதை ஸ்விட்ச் பண்ணாங்க. சேம் வே இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லோன்ஸ் பண்ணுறது இல்லை ப்ராப்பர்ட்டி லோன்ஸ் பண்ணுறது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன சொல்லிட்டாரு, இனிமேல் நான் 5 crores கம்மியாக லோன் சேவ் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா பேப்பர் ஒர்க் டைம் எல்லாம் சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தார். இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸில் எந்த ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்க, எதை ரிமூவ் பண்ணால் உங்கள் பிஸ்னஸ்க்கு அது ப்ராஃபிட்டபிள் இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.